You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதுக்கு எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், சுவிசேஷம் அறிவிப்பதுக்கே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். தொடர்ச்சியாய் அந்த பணியில் செயல்படுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் காத்து இந்த புதிய நாளை தந்து இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதுக்கு கர்த்தர் தந்த இந்த நல்ல நேரத்துக்காய் காலங்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நாம் பயணம் பட்டு முன்னேறி கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அடையாளங்களும் நிறைவேறுகிற இந்த காலத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் மிக துல்லியமாய் வசனங்களை தெரிந்து கொண்டு வசனத்துக்கு ஏற்றவாறு நம் வாழ்க்கை நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்தி கொண்டு வருவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்தான் நிறைவு தருகிறவர். சத்துரு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காத்து நன்மையான பாதையில நம்மை வழிநடத்துகிற நல்ல தேவன் அவர். எனவே இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அநேக அடையாளங்கள் நம்முடைய காலத்தில் துல்லியமாய் வேகமாய் நிறைவேறி கொண்டு வந்தாலும் நாம் எந்த விதத்திலையும் கவலைப்படாதபடி பயப்படாதபடி சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தின்படியே நடக்க கவனமாக இருக்கும் போது அந்த சத்தியம் அந்த நாட்களிலே நம்மை விடுதலை ஆக்கிவிடும். ஒருவேளை இன்றைக்கு நாம் வாழ்கிற பகுதியில் அதிகமான பிரச்சனைகள் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் உள்ள குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உலகத்துக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் வரும்போது தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். காரணம், இயேசு பரமேறி போகும்போது அவர் சொன்ன விஷயம், நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர்களை நடத்த வேண்டும் என்பதை சீஷர்களுக்கு அவர் சொல்லிட்டு போனதை மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தில் அவர் அவைகளை சொல்லுகிறதை வேதாகமத்தில் மிக துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ரொம்ப துல்லியமாய் வேத வசனத்தின்படி நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நீங்க பார்க்கும்போது இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இயேசு என்ன சொல்ல வரார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 33ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை இந்த 5 வசனங்களில் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை தேவன் பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த பிரசங்கம் அவர் மலையில் உட்கார்ந்து அன்றைக்கு சீடர்களோடு கூட ஜனங்களோடு கூட பேசும்போது பேசப்பட்ட வார்த்தைகள் என்பதாக மத்தேயு எழுதுகிறதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். மத்தேயு இயேசுவோடு கூட இருந்தவர், இயேசுவினால் அழைக்கப்பட்டவர். அழைத்தது மாத்திரமில்லாமல் இயேசு எந்த இடத்தில் கடந்து போனாலும் மத்தேயு அவர் எழுதக்கூடியவராய் இருந்தபடியால் எல்லாவற்றையும் எழுதி வைத்து பிற்காலத்தில் இது நமக்கு ஒரு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர் கூடவே இருந்து எழுதியதனால இப்போ யோவான் இவர் எழுதியிருக்க மாட்டார். ஏன் எழுதியிருக்க மாட்டார்னா, மத்தேயு இல்லாத இடங்களில் யோவான் இயேசோடு கூட இருந்தார். ஏன்னா அவர் அந்த காரியங்களை குறித்து துல்லியமாக யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார். லூக்காவும் மார்க்கும் அவங்க 2 பேருமே கேள்விப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் சில காரியங்களை அவர்கள் அப்படி எழுதுகிறதை நம் சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். அப்போது மத்தேயு இந்த பகுதியில் என்ன பண்ணுறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அது உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன் பாருங்க. Again you have heard that it was said to those of old, you shall not swear falsely, but shall perform your oath to the Lord. தவறான விதத்தில் நீங்கள் ஆணையிடக்கூடாது, அதுவும் கர்த்தர் பேரில் ஆணையிடக்கூடாது என்பதாக பூர்வ காலத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் இந்த வசனத்தில் சொல்றாரு. Again you have heard that it was said to those of old, you shall not swear falsely, but shall perform your oath to the Lord. நீங்கள் தவறாய் ஆணையிட்டு அந்த சொல்லப்பட்ட காரியத்தை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. அப்படியானால் அவைகள்
உங்களுக்கு குற்றமாய் மாறி போகும் என்பது எழுதப்பட்டிருக்கு. ஆணையிட்டு ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு செய்யாமல் போயிட்டீங்கன்னா அது பூர்வ காலத்தில் உங்களுக்கு பாவமாய் வரும். ஆனால் அடுத்தது இயேசு இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, பட் ஐ சே டு யூ டூ நாட் ஸ்வேர் அட் ஆல், நீங்கள் ஆணையே இடாதீங்கன்றார். ஏன்னா நிறைய நேரத்தில் மனுஷ சுபாவம் என்னன்னா, எல்லாத்துக்கும் எடுத்தாலும் ஒரு ஆணை, ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், பைபிள் மேலே ப்ராமிஸ், அதாவது நிறைய ப்ராமிஸுங்க செய்யவே செய்யாதுன்றார் அவர். பூர்வ காலத்தில் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆணையே இடாதீருங்கள். அதுதான் பட் ஐ சே டு யூ டூ நாட் ஸ்வேர் அட் ஆல். அப்போ என்ன பண்ணணுமா, நைதர் பை ஹெவன் ஃபார் இட் இஸ் காட்ஸ் த்ரோன். நீங்கள் பரலோகத்துக்கு மேலே ஆணை இடாதீங்க, அது தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நார் பை தி எர்த் ஃபார் திஸ் இஸ் த ஃபுட் ஸ்டூல். இந்த பூமியின் மேலேயும் நீங்கள் ஆணை இடக்கூடாது, அது தேவனுடைய பாதப்படியாக இருக்கிறது. நார் பை ஜெருசலேம் ஃபார் இட் இஸ் த சிட்டி ஆஃப் த கிரேட் கிங். அது மகாநகரமாக இருக்கிறது, அதன் மேலும் ஆணை இடாதிருங்கள். நார் ஷல் யூ ஸ்வேர் பை யோர் ஹெட், உங்கள் தலை மேலேயும் நீங்கள் ஆணை இடாது இருங்க அப்படின்னு சொல்கிறார். பிகாஸ் யூ கேனாட் மேக் ஒன் இயர் ஒயிட் ஆர் பிளாக். உன்னால் ஒரு முடியை நிரந்தரமாக கருப்பும் ஆக்க முடியாது, நிரந்தரமான வெள்ளையும் ஆக்க முடியாது. அதாவது வெள்ளை முடி வந்தால் டை அடித்து கருப்பு ஆக்கலாம், அது நிரந்தரமாக இருக்காது. திரும்ப நீங்கள் டை அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் அது நிரந்தரமாக கருப்பாக இருக்கும், தவிர அது வெள்ளையாக இருக்க போகிறதில்ல. அப்போ அந்த அதிகாரம் கூட நமக்கு இல்லையே, நம்ம சூழ்நிலைகள் நம்ம மாற்றுவதுக்கு நம்மக்கிட்ட இல்லையே. அதனால் உன் மேலேயும் நீ சத்தியம் வைத்து கொள்ளாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, பட் லெட் யுவர் எஸ் பி எஸ் அண்ட் யுவர் நோ பி நோ. உள்ளதை உள்ளபடி சொல்லு, ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லை. ஃபார் வாட் எவர் மோர் தென் தீஸ் இஸ் ஃப்ரம் த ஈவல் ஒன். இதை தாண்டி ஏதாவது இருக்குமானால் அது சத்துருவினால் இருக்கிறது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சத்துரு நம்மை மேற்கொள்ளக்கூடாது, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் உள்ளதை உள்ளபடி சொல்ல நாம் பழக வேண்டும். அதுதான் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். வாயை திறந்த சில பேருக்கு சத்தியத்தை வச்சுன்னே இருப்பாங்க பாருங்க, சத்தியமான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அது பேசவே கூடாதுன்னு சொல்லி இயேசு சொல்கிறார். அப்போ அந்த சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் கை கொண்டு நடப்பீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு ஏற்ற பலத்தையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் குறைகளெல்லாம் நீக்கி நிறைவை தருவார். அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே அற்புதமான விதத்தில் தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார், அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். வரப்போகிற எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே தொடர்ந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமானால் தேவனோடு கூட இணைந்து வாழ வேண்டும். அப்படி நீங்கள் வாழும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை அவர் செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுதான் அவர் உபதேசத்தை கைக்கொள்வது, அவர் சொல்வதை கேட்பது தான் சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து நடப்பது. என சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 அவர் ரொம்ப துல்லியமாக சொல்லுகிறது. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, you shall know the truth and the truth shall set you free. அப்போ அந்த வசனத்தின்படி நாம் வாழுகிறோமா, சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்கு ஏற்றவாறு நம்ம நடக்கிறோமா என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தீமையான வழிகளில் நடக்காதிருங்கள். கடைசி காலம்தான், கடைசி காலத்தின் அடையாளங்கள் தான், கடைசி காலத்தின் நுனியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. வரப்போகிற 25ஆம் ஆண்டு உலகத்துக்கே பயங்கரமான ஆடம் இருக்கும் என்று பல பேரால் கணிக்கப்படுகிறது. பல பேரால் கணிக்கப்படுகிறதோ இல்லையோ, வேதத்தில் உள்ள வார்த்தைகள் நம்ம கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறுகிறது. அது என்னமாய் முடியுமோ என்பது நமக்கு தெரியவில்லை. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் தேவனோடு கூட இணைந்து வாழ வேண்டுமானால் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கு நீங்கள் பழக வேண்டும். அந்த பழக்கம் உங்களுக்குள்ள இருக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா தீமைக்கும் விலகி காத்து அவரே நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இங்க சொல்றாரு பாருங்க, வானத்தின் மேலேயும் நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா வானம் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், அது நமக்கு உரிமையானது அல்ல. அப்போ அந்த வழியில் நீங்கள் நடக்கக்கூடாது. பூமி மேலேயும் பண்ணக்கூடாது, பூமி நமக்குரியது இல்லை. ஒருவேளை இன்றைக்கு பணத்தை கொடுத்து பூமியை வாங்கியிருக்கலாம். எனக்கு சில கேள்விகள் என் உள்ளத்தில் வருது, சில கேள்விகள். என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ நாங்கள் ஒரு நிலத்தை இங்கே ஆண்டவர் வாங்க வச்சிருக்கிறார், அதை வாங்கியிருக்கிறோம். அதை வாங்கி இந்த இடத்துல தான் இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது.
அதை எனக்கு முன்னோர்கள் இது விற்றாங்க, அவங்க எங்கே வாங்கினாங்க, அவங்களுக்கு முன்னோர்கிட்டேருந்து வாங்கினாங்க, அவங்க எங்கே வாங்கினாங்க, அவங்க முன்னோர்கிட்டேருந்து வாங்கினாங்க. ஆனால் இது எங்கே போய் முடியுதுன்னா, இதெல்லாம் ஆண்டவருடைய படைப்பு. இந்த ஆண்டருடைய படிப்பை மனுஷன் கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான். விற்ற பிறகு அங்கேருந்து ஒருத்தராக வாங்கி இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் அந்த இடம் நிரந்தரமாய் நமக்குரியதல்ல. இந்த பூமியானது நிரந்தரமாய் தேவனுக்குரியது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த எல்லை என்னது, இந்த எல்லை உனது என்று ஜனங்கள், தேசமும் சரி, ஜனங்களும் சரி, குடும்பங்களும் சரி, அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பூமி தேவனுக்குரியது. இந்த பூமி தேவனால் உருவாக்கப்பட்டது. அவர் யாருக்கும் வந்து காசுக்கு விற்கலையே. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுதான் அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு சொல்லும் போது, எந்த பகுதியில் உனக்கு வேணும் அப்படின்னு லோத்து அவர் அனுப்பின பிறகு இவர் மறுபக்கத்தில் கடந்து போகிறார். மறுபக்கத்தில் போன உடனே இந்த இடம்லாம் உனக்குன்னு சொல்லி கர்த்தர் அவருக்கு கொடுக்கறத வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எந்த காசை கொண்டு வந்து கொடுன்னு ஆபிரகாம் கிட்ட கேட்டதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. அப்போதிலிருந்து ஒருவேளை இந்த இடங்கள் அந்த எல்லைகளாய் அவங்க வைத்து கொண்டிருந்து அதை வருகிற நாட்களில் அப்படியே அது விற்பனைக்குள்ளே போய் விற்பனை பொருளாய் மாறிவிட்டது. விற்பனை பொருளாய் மாறி இருக்கிற இந்த உலகத்தை மீண்டமாய் ஆக்கிரமிக்க இதை படைத்த தேவன் வெளிப்பட போகிறார். அந்த நாளில் யாருது எந்த ஒந்தன் யாருமே சொல்லுவதற்கு இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் போய் கொண்டிருக்கிறோம். அப்போது கடைசி மணி நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்துதான் நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறோம் என்று அறிந்தும் ஏன் இந்த உலக பொருட்கள் மேலே நம்ம நாட்டமாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த உலக இச்சைகளிலும் உலக பாவத்திலையும் உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தின் மேலேயும் அவைகளை தேடிக்கொண்டு அவைகளை பார்த்து கொண்டு அவைகள் மேலேயே கவனமாக இருக்கிறதை பார்க்கறதை விட்டு தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்து அவரையே நோக்கமாய் கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தில் எதெல்லாம் நமக்கு சேரணுமோ அதெல்லாம் இருக்கிற வரையும் சேர்த்து அதுக்கு பின்பும் அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கு, அவர் இரக்கம் பாராட்டுவதற்கு இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ உபதேசத்தில் நடக்காமல் தவறான பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அவங்கள பார்த்து நம்ம நடக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னை கூட பார்த்து நடக்காதங்க, நானும் குறைவுள்ள மனிதன் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்து நடக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு தான். அந்த இயேசுவை நீங்கள் பார்த்து நடக்க வேண்டுமானால் வேதத்தில் அவர் எப்படி நடந்தார் என்பதை பூரணமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் மத்தேயு அவர் உலகத்தில் இருந்தபோது அவர் போதித்த போதனை இங்கே பேசுகிறார். அவர் சொல்றாரு, பூர்வ காலத்தில் நீ ஆணையிடலான்னு சொல்லப்பட்டிருந்தது, ஆனால் இப்போது நீ ஆணையிடக்கூடாது. அப்போதெல்லாம் ஆணையிட்டு அதை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் நிறைவேற்றாமல் போனால் சாபம் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இயேசு சொல்லுகிற காரியம் ஆணையே இடாதன்னு சொல்றாரு. வானத்தின் மேலேயும் ஆணை இடாத, அது தேவ சிங்காசனம். பூமியின் மேலே ஆணை இடாத, அது தேவனுடைய பாதப்படி. எருசலேம் மேலே ஆணை இடாத, அது தேவனுடைய மகாநகரம். அதே நேரத்தில் உன் தலை மேலே நீ ஆணை இடாத. காரணம், அந்த தலையில் உள்ள ஒரு மயிரையும் நீ வெண்மையும் ஆக்க முடியாது, அவைகளை கருப்பாகவும் ஆக்க முடியாது. ஒருவேளை அது வெண்மை ஆயிடுச்சுன்னு வைங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர் போட்டு மாற்றிக்கலாம். ஆனால் அந்த மாற்றம் நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. திரும்ப அந்த ப்ரொசீஜரை நீங்கள் செஞ்சு கொண்டே இருக்கணும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம மேலே நமக்கே அதிகாரம் இல்லை. மாறுகிறதெல்லாம் நமக்குள்ளே மாறிக்கொண்டே இருக்கிறது. அதை சரி பண்ண முடியுதா? அப்படியா? இல்லை. வயது ஆக 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 நம்முடைய சரீரத்தின் எல்லா பகுதிகளிலும் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அதன் மேலே அதிகாரம் இல்லை நமக்கு. தேவனுக்கு ஒருவர் தான் அதிகாரம் இருக்கிறது. ஆகையால் உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் என்பதாக தான் வேதத்தில் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பழக்கத்தை நீங்கள் பழக வேண்டும். எனவே உள்ளதை உள்ளபடினா லெட் யுவர் எஸ் பி எஸ் அண்ட் நோ பி நோ என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமான்றதை ஆமான்னு சொல்லு, இல்லைன்றதை இல்லைன்னு சொல்லு. அந்த சத்தியம் வைக்கிற பழக்கத்தை விட்டு வெளியே வா. இந்த சுபாவத்தை நீ விட்டு வெளியே வரும்போது தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறபடியால் அதுக்கு ஏற்ற பலனை இயேசு உன் வாழ்க்கையில் வர பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வசனத்தின்படி நடங்கள், வசனத்துக்கு செவி கொடுங்கள், வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே மேன்மையான காரியங்களை செய்து வழி நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா தீமைக்கும் உங்களை தப்புவிப்பார். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த உபதேசத்தை கை கொள்ளணும் அப்படின்னாக்கா பிரயாசப்படணும். சும்மா சாதாரணமாக நிறைவேற்ற முடியாது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு படிப்படியாய் ஒவ்வொரு பகுதியிலும், இன்னைக்கு இந்த பகுதியில் அதை தியானித்தோம். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் தியானம் பண்ணிக்கொண்டே வருகிறோம். வேத வசனங்களை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து கொண்டால் தான் தெளிவான பாதையில் தேவனால் நடத்தப்படுவோம்.
எந்த நேரத்தில் எக்கால சத்தம் கேட்டாலும் நம்ம காதுகளுக்கு கேட்டு நம்ம இங்கேருந்து மறுரூபமாகி இங்கேருந்து ஒரே நிமிஷத்தில் இல்லை ஒரே கண்ணிமிக்க நேரத்தில் அங்கே நிற்பதுக்கு தேவன் உதவி செய்வார். அப்போ அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகிறோமா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அப்படியே உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒத்த வேஷம் தரித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இவைகளுக்கெல்லாம் நாம் விலகி காக்கப்பட வேண்டும் என்பதாக வேதத்தில் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு தன் நாளை குறித்து தெரியும். அவன் நாள் எப்போது முடிய போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆகையால் தான் அவன் வேகமாய் தீவிரமாய் செயல்படுகிறான். அவனுக்கு நம் மாம்சம் முக்கியம் இல்லை, ஆவி முக்கியம் இல்லை. ஆவி கொடுத்த தேவனிடத்தில் போயிடும்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நமக்குள்ள ஒரு வெளியேற பெற்ற ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்றுதான் இயேசு இந்த உலகத்துக்குள் வந்து தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் நமக்கு துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழும் போது மாத்திரம்தான் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதீங்க. அப்படி ஏமாற்றி கொண்டீங்கன்னாக்கா கைவிடப்படுவீங்க. ஒருவேளை அந்திகிறிஸ்து ஆட்சி வந்தாலும் இரத்த சாட்சியாக மறித்து வந்துடலாம். ஆனால் அந்த நாட்கள் வருவதற்கு முன்னே நம்ம மூச்சு நம்மை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க. அந்த மூச்சு பிரிகிற நேரத்தில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லைன்னு வைங்க, கிறிஸ்தவனா இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே இல்லைன்னு வைங்க, நீங்கள் பாதாளத்தில் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டு கடைசி நாட்களில் ஆக்கினி தீர்ப்பு அடைவீர்கள். அப்படி இல்லையானால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் எக்கால சத்தம் கேட்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்து அந்த மத்திய ஆகாயத்தில் போயிடுவாங்க. பின்பு உயிரோடு கூட இருக்கிற அந்த நாட்களில் உயிரோடு கூட இருக்கக்கூடியவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தீமையை விட்டு விலகுங்கள், நன்மையான வழியை பின்பற்ற உங்களை ஒப்புக்கொடுங்கள். உலகத்துக்குள்ள அடிக்கடி நீங்கள் போய் உங்களை கரப்படுத்தி கொள்ளாதீங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லையிலிருந்து தேவன் சொல்லுகிற தீர்மானங்களை, தேவன் சொல்லுகிற தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இயேசுவால் இந்த உலகத்தில் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் உன்னை சுகப்படுத்துவார், உனக்கு ஆரோக்கியத்தை தருவார், உலகத்தில் இருக்கிறவர் உன்னை சமாதானமாய் வைத்துக் கொள்ளுவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார், உன் தேவைகளை சந்திப்பார், வருகிற தீமைக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதைகளில் அவரே நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, தேவனோடு கூட நடக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். எல்லா தீமைக்கும் விலகி காக்கப்பட்டவர்களாய் நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தான் இயேசு இந்த பகுதியில் சொல்லுகிறார், உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். அந்த சுவாபத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அதுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்போது ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். லெட் யுவர் எஸ் பி எஸ் அண்ட் நோ பி நோ, ஃபார் வாட் எவர் இஸ் மோர் தென் திஸ் இஸ் ஃப்ரம் தி ஈவல் ஒன். இதை தாண்டி இந்த சத்தியெல்லாம் வைக்கிறீங்க தெரியுமா, அதெல்லாம் யாரால் வருதுன்னா சாத்தானினால் வருது. ஈவல் ஒன் யாரு? அவன்தான் தள்ளப்பட்டவன், சத்துரு, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவன், தேவன் எதை செஞ்சாலும் அதுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்கிறவன். அப்படிப்பட்ட சாத்தானின் திட்டங்களுக்கு விலகி காக்கப்பட்டு தேவனால் நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்து உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வரப்போகிற ஆக்கினி தீர்ப்புக்கு நீங்கள் தப்பிக்கப்பட வேண்டுமா? இயேசுவை தான் பின்பற்ற வேண்டும். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், இயேசுதான் வாசல், இயேசுதான் ஜீவ அப்பம். அவரை நீங்கள் பின்பற்றினால்தான் தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அந்த பேரை வைத்துக்கொண்டு நான் கிறிஸ்தவன் சொல்லி அந்த உபதேசத்தெல்லாம் கை கொண்டு நீங்கள் நடக்காமல் சொந்த இஷ்டப்படி நடந்து கொண்டீங்கன்னா நீங்கள் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு நம்பிக்கை, தேவனுக்கு ஏற்ற தீர்மானங்களை எடுத்து இந்த நாட்களில் வாழ்வதற்கு உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே மேன்மையான காரியங்களை செய்வார். எல்லா துக்கத்தையும் அவரால் மாற்ற முடியும், எல்லா தேவைகளும் அவரால் சந்திக்க முடியும்.
உன் குடும்ப காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண முடியும். உன் கையின் பிரியாசங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். உன் எல்லைகள், உன் பிள்ளைகள் எல்லாம் தேவன் காக்க முடியும். அவங்க போகும்போதும் வரும்போதும் காக்க வேண்டுமானா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனோடு கூட இணைந்திருங்க. அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. பாதுகாக்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. அப்படி தெரியப்படுத்தி ஜபிக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் நம்முடைய காலங்களிலே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எங்களை அப்படிதான் கர்த்தர் நடத்துகிறார். எவ்வளோ தேவைகள், எவ்வளோ காரியங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் துல்லியமாய் தேவ சுத்தத்தில் நடந்து கொண்டு போவதற்கு அவரே உதவி செய்கிறார். அவரே இரக்கம் தருகிறார். அவரே தயவு தருகிறார். அவரே வழி காட்டுகிறார். அவரோடு நடக்கிற வழி என்பது தனி வழிங்க. ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி, மகிமையால் நிரப்பி, வரப்போகிற எல்லா தீமைக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை நடத்துவதற்கு இயேசு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடக்கூடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உண்மையாகவே கர்த்தரை தேடக்கூடியவர்களை இருப்போமானால் ஒரு நன்மையும் குறைவுபடாத நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் நெருக்கம் இயேசுவின் நாமத்தில் மாறும். உன் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறும். நீ இன்றைக்கு வியாதி படுக்கையில் இருக்கலாம். உன் வியாதிகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறும். உன் கடன் பாரங்களை கர்த்தர் நீக்குவார். கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விலகி காப்பார். கடன் வாங்கி எதையும் செய்யணும்னு யோசிக்காதீங்க. நிபந்தனை நிமித்தமாக ஏதாவது வாங்கியிருப்பீர்களானால் அந்த கடனை அடைப்பதற்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணி அந்த கையின் பிரியாசங்களை வைத்து அந்த கடன் பாரத்திலிருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமாய் நடத்துவதற்கு இயேசு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனை பின்பற்ற உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா? உள்ளதை உள்ளபடி சொல்லுவீங்களா? நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க. உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் நெருக்கங்கள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் குடும்ப நிலைமைகள். ஏன்னா ஒரு புதிய வருஷம் நாம் காணப்போகிறோம். ஆனால் அந்த புதிய வருஷம் நமக்கு நல்லா இருக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி உலகத்தின் சூழ்நிலைகள் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை சில பேர் வாக்குத்தத்தங்களை பைபிள்லேருந்து சொல்லலாம். ஆனால் வாக்குத்தத்தெல்லாம் பைபிள்லேருந்து சொன்னாலும் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் வாழ்ந்த போல நீ வாழ்ந்தாதான் அவைகளெல்லாம் கூட உன் வாழ்க்கையில் நிறைவேறும். தவிர நீ சும்மா ஒரு அட்டை எடுத்து அதில் இருக்கிற வசனத்தை வாசித்து இந்த மாதிரி என்னை கர்த்தர் நடத்திடுவார்னா நடத்த மாட்டார். அந்த யார் அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, எந்த நேரத்தில் கொடுத்தார், அவர்கள் எப்படி தேவனோடு கூட இருந்தார்கள் என்பதை நீங்கள் வாசித்து அவர்கள் வாழ்ந்த முறையில் நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணிக்கணும். அவங்க பல விதத்தில் தவறி போயிருக்கலாம். ஆனால் மனம் திரும்பி வந்திருப்பாங்க. தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு தேவனோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருப்பார்கள். அதுக்காக தான் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். அதே போல இன்றைக்கு நாமும் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோடு கூட இணைந்து வாழுங்கள். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுங்க. அதனால் வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் எந்த குறையும் சொல்லலை. ஏன்னா யாரையும் நியாயத்திற்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கவே இல்லை. நம்ம எல்லாரையும் நியாயத்திற்க போகிறவர் ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அவர்தான் நியாயத்திருப்பார். அவர்தான் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவருக்கு முன்பதாய் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழுங்கள். உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். இல்லை என்பது இல்லை என்றும் உள்ளது உள்ளதென்றும் சொல்ல பழகி கொள்ளுங்கள். அந்த பழக்கத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. இந்த இயேசு போதித்திருக்கிற போதனையை கை கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை கனப்படுத்தி நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்கள் எடுக்கிற பிரியாசங்களை தேவன் வாய்க்க பண்ணுங்க. சத்தியத்தில் நடக்கக்கூடிய கிருபைகளை உங்களுக்கு தாங்க. எல்லா தீமைக்கும் நாச மோசங்களுக்கும் சத்துருவின் கிரியைகளுக்கும் அந்தகாரத்தின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மை, இரக்கம், கிருபையும் தயவும் கட்டளையிட்டு தொடர்ந்து தெளிவான பாதையில் முன்னேறி கடந்து போக உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளும் நீக்கி நிறைவேற்றாங்க. சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்துங்க. சாத்தானின் சகல சதி திட்டங்களுக்கு விலகி காத்து மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் திரு பாதத்திலே ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம்பா. அவங்க எடுக்கிற முயற்சிகளை ஆதரித்து அற்புதங்களை செய்து தெளிவான பாதையில் நடத்துங்க. எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படட்டும். உங்கள் நாமம் இவர்கள் நிமித்தமாய் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, வரப்போகிற இந்த கோபாக்கினி நாட்களுக்கு தப்பித்து உமக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய ஆண்டவரே பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு இவர்களுக்கு
அற்புதங்களை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிற வரை சரீரத்தில் ஆரோக்கியமாய் வாழட்டும், சமாதானமாய் வாழட்டும். அவங்க பண பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. விசேஷமாக இந்த உலகம் உங்கள் பிறந்த நாளை நினைவு கூறப்போகிற இந்த நாட்களிலே அவங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி அற்புதமான விதத்தில் இவர்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவை தந்து அற்புதமான பாதையில் நடத்துங்க. உங்கள் நாமமே மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ள வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே தேவனோடு இணைந்து வாழுங்கள். இந்த கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் சேனலில் போடப்போகிற மற்ற நிகழ்ச்சிகள் இருக்கிறது. திங்கட்கிழமையில் நேரடி காணலாய் மாரணாத்தன் நிகழ்ச்சி வழங்கப்படுகிறது. நித்திய ஜீவன் தலைப்பில் 2 நிகழ்ச்சிகள் நேற்று தினத்தில் அதை வழங்கியிருப்பார்கள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியும் நாங்கள் 5 ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து பேசுகிற நிகழ்ச்சி தான். ஆனால் இந்த நாட்களில் அதிகமான ஊழிய காரியத்தின் நிமித்தமாய் அவர்களுக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கிறபடியால் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி வர முடியவில்லை. தொடர்ந்து நாங்கள் சுவிசேஷத்தை பேசி வர கர்த்தர் உதவி செய்வார். அதுவரை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம இன்னும் வேதத்தை அதிகமாக தியானிக்க போகிறோம், தேவனோடு நெருங்கி வாழப் போகிறோம். இயேசு நம்ம வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.